Hello friends, welcome back to our channel. இன்னைக்கு இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா, இப்ப ரீசன்ட் டேஸ்ல நிறைய பேர் என்ன கேக்குறீங்கன்னா, bro பெஸ்ட் ஷாம்பு எது? அதாவது எனக்கு வந்து சாஃப்ட்டான ஹேர் வேணும். ஸோ ஸ்மூத்தான ஹேர் வேணும், அதுக்கு எது பெஸ்ட் ஷாம்பு? அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எனக்கு அதனால வந்து ஹேர் ஃபால் வரக்கூடாது, தென் அதில் வந்து கெமிக்கல்ஸ் வந்து நம்ம ஹேரை டேமேஜ் பண்ணுற கெமிக்கல்ஸ் இருக்கக்கூடாது, அது மாதிரி ஷாம்பு வந்து சஜஸ்ட் பண்ணுங்கன்னு நிறைய பேர் என்னோட யூடியூப் சேனல் கமெண்ட்ஸ்லையும் சரி இன்ஸ்டாகிராம்லையும் சரி இன்னைக்கு கூட மார்னிங் கூட ஒருத்தர் கேட்டிருந்தாரு பர்சனலாக இன்ஸ்டாகிராமில். ஸோ நிறைய பேர் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் வந்துட்டே இருக்கு. இந்த வீடியோவில் அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போற ப்ராடக்ட் என்னன்னா வாவ் மொராக்கன் ஆர்கன் ஆயில் ஷாம்பு, அதே மாதிரி பாத்தீங்கன்னா வாவ் மொராக்கன் ஆர்கன் ஆயில் கண்டிஷனர். இதோட ரிவ்யூ தான் இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஆக்சுவலாவே நான் வந்து வாவ் ப்ராடக்ட் எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஆல்ரெடி கூட நான் பழைய வீடியோஸ் நிறைய ரிவ்யூஸ் பண்ணியிருக்கேன். தென் நான் எப்பவுமே சஜஸ்ட் பண்ற ஷாம்பு பாத்தீங்கன்னா வாவ் தான் கீழே கமெண்ட்ஸ்ல சஜஸ்ட் பண்ணுவேன். நீங்க பார்த்து நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் இருந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நான் வந்து வாவ் ஏன் சஜஸ்ட் பண்றேன்னா, வாவ்ல வந்து நம்ம ஹேரை டேமேஜ் பண்ணுற கெமிக்கல்ஸ் வந்து கம்மியாக இருக்கும். ஸோ நான் யூஸ் பண்ணி பார்த்து இந்த ஷாம்பூஸ்னால எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் வந்ததே இல்லை. இது ரீசெண்டாக தான் லான்ச் பண்ணியிருந்தாங்க. நான் என்னோட ஃபர்ஸ்ட் வந்து வாவ்ல வந்து ஆப்பிள் சீடர் வினிகர் ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். அதோட ரிசல்ட் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ ஆர்கன் ஆயில் ஷாம்பு புதுசாக ஒன்று விட்டுருக்காங்களே, ட்ரை பண்ணி பார்க்கலாம் தான் இதை வாங்கி ட்ரை பண்ணேன். ரொம்பவே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் நான் வந்து கண்டிஷனரும் ஆர்டர் பண்ணியிருந்ததுலேருந்து. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் என்னென்ன இன்க்ரீடியன்ட் இருக்குங்கிறத பார்ப்போம். ஃபர்ஸ்ட் லேபிளில் என்ன போட்டிருக்காங்கிறத சொல்லிடுறேன். Moroccan Argan Oil Shampoo, DHT blockers, then no sulfate, no paraben, no silicons, no salt and no colors. So இதில் artificial colors இல்லை, sulfate இல்லை, paraben இல்லை, silicons இல்லை, salt இல்லை. இதெல்லாம் ஹேரை வந்து டேமேஜ் பண்ணுறது ஒன்று. ஸோ அது எதுவுமே இதில் இல்லை, அது தெளிவாக இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. DHT blockers, DHTன்னு என்னன்னா டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டெரான். இந்த டெஸ்டோஸ்டெரான் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ஹேர் லாக்ஸ் ஏற்படுத்தக்கூடிய ஒன்று. அதை வந்து இந்த ஷாம்பு வந்து பிளாக் பண்ணணும்னு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக இதோட மெயின் இன்க்ரீடியன்ட் என்னன்னு பார்ப்போம். ஆர்கன் ஆயில், ஷா பால்மெட்டோ அண்ட் நெட்டில் லீஃப் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், தென் வந்து விட்டமின் B5, இதெல்லாம் வந்து இதோட மெயின் இன்க்ரீடியன்ஸ். இது இல்லாமல் சில இன்க்ரீடியன்ஸும் இருக்கு. ஸோ அது என்னங்கிறது பின்னாடி இருக்கு, நீங்கள் ஷாம்பு வாங்கும்போது பார்த்துக்கலாம். இப்போ மொராக்கன் ஆர்கன் ஆயில் எப்படி ஹேருக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு சொல்கிறேன். ஆர்கன் ஆயில் வந்து ஆக்சுவலாக நம்ம ஹேரோட அதாவது ஸ்கேல்பை வந்து நல்லா க்ளீன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி நம்மளோட ஹேரை யூவி ரேஸ் அதாவது சூரிய கதிலிருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் ஸ்பிளிட்டட்ஸ், அதாவது இப்போ எனக்கு கூட பார்த்தீங்கன்னா இந்த எட்ஜஸ் எல்லாம் நான் ஏற்கனவே கலர் பண்ணியிருந்தேன், நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த கலர் பண்ணிட்டு மேலே டை பண்ணதுக்கப்புறம் கார்னர்ஸ் எல்லாம் ஸ்பிளிட்டட்ஸ் வந்துச்சு, அதாவது ஹேர் வந்து லிட்டில் பிட் ப்ரோக் ஆகிருக்கும். ஸோ கொஞ்சம் எப்படி சொல்கிறது, சாஃப்டாக இருக்காது, அந்த இடம் மட்டும் ஹார்டாக இருக்கும். ஸோ அதை வந்து ரிமூவ் பண்ணுறதுக்கு ஆர்கன் ஆயில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம ஹேரை சிமுலேட் பண்ணி ஹேர் க்ரோத்துக்கும் ஆர்கன் ஆயில் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதை வந்து இதில் ஆட் பண்ணியிருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சா பால்மெட்டோ. இது வந்து எதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா, நான் மேலே DHTன்னு சொல்லியிருந்தேன், அதாவது டைஹைட்ரோ டெஸ்டோஸ்டெரான், அதை வந்து பிளாக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதை பிளாக் பண்ணுற மெயின் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சா பால்மெட்டோவில் இருக்குது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நெட்டில் லீஃப் எக்ஸ்ட்ராக்ட்ஸ், இது வந்து நியூ ஹேர் க்ரோத்துக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அப்புறம் வந்து ஹேர் ஃபால் ஆகாமல் இருக்கிறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் இது வந்து. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா விட்டமின் B5, விட்டமின் B5யும் நம்ம ஹேர் க்ரோத்துக்கும் சரி ஹேரை சாஃப்ட் ஆக்கிறதுக்கு அண்ட் வந்து நம்மளோட ஹேர் ஸ்ட்ரென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு அது ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதை நான் ஒரு 2 வீக்ஸ் மேலே யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு ரொம்பவே நல்ல ரிசல்ட் கிடச்சிருக்கு. அதனால தான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். நீங்கள் வாங்கணும்னா கீழே லிங்க் தரேன், அதை யூஸ் பண்ணி இந்த ப்ராடக்ட்டை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக இதை யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். ஸோ உங்கள் ஹேர் ஆல்ரெடி கொஞ்சம் சாஃப்டான ஹேர்னா நீங்கள் இந்த ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணால் போதும். அப்படி இல்லை என்னோட ஹேர் வந்து லிட்டில் பிட் ஹார்டாக இருக்குது, அதாவது எனக்கு வந்து கர்லி ஹேராக இருக்குது அப்படின்னா நீங்கள் ஷாம்பு மட்டும் யூஸ் பண்ணால் பத்தாது. உங்களுக்கு வந்து சாஃப்ட் ஹேர் வேணும்னா நீங்கள் வந்து என்ன பண்ணணும்னா கண்டிஷனரும் வாங்கி யூஸ் பண்ணணும். அதோட லிங்க்கும் கீழே கொடுக்குறேன். ஆக்சுவலாக இதில் இருக்கிற சிமிலர் இன்க்ரீடியன்ஸ் தான் அதுலேயே இருக்குது, கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் மாறும். இதோட கலர் வந்து பார்த்தீங்கன்னா சில்கி மில்கி ஒயிட். நானாக ஒன்று யோசிச்சு சொன்னது, இது ரொம்ப சில்கியாக ஒயிட் கலரில் பார்க்கவே நல்லா இருந்துச்சு. இதோட ஸ்மெல்லும் சூப்பராக இருக்கும். நீங்கள் வாங்கி யூஸ் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். அப்புறம் வந்து இந்த ஷாம்பு யூஸ் பண்ணும்போது நம்ம ஹேர் வந்து நல்லா பிளாக்காக தெரியும், கலர் வந்து பார்க்குறது அட்ராக்டிவாக இருக்கும். இப்போ ஆக்சுவலாக சில பேர் கேட்குறீங்க, ப்ரோ எனக்கு நார்மலாக என்னோட ஹேர் கலர் வந்து பிளாக் தான், பட் நான் ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணாதனால வந்து எனக்கு டெபிட் ப்ரௌனாக இருக்குது அப்படிங்கிறீங்க. ஸோ இதை யூஸ் பண்ணால் வந்து கொஞ்சம் பிளாக்காக நல்லா தெரியும். ரெகுலர் டேஸில் யூஸ் பண்ண வந்தீங்கன்னா உங்கள் பழைய ஹேர் கலர் வந்து கரெக்டாக வந்துடும். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், ஷாம்புலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லேபிள் ஒட்டி அதில் நம்பர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது ஹேர் ப்ராப்ளம் இதனால் வந்துச்சுன்னா கால் பண்ணி நீங்கள் கம்ப்ளைண்ட் பண்ணுனா அதுக்கு ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் தான். நான் யூஸ் பண்ண வரைக்கும் எனக்கு எந்த ஒரு ப்ராப்ளம் இதெல்லாம் வரல, அதனால தான் ஓப்பனாக உங்ககிட்ட சொல்கிறேன்.
ஆக்சுவலாக நிறைய பேர் நீங்கள் நினைக்கலாம் ப்ரோ போன வீக் ஒரு ஷாம்பு சொன்னீங்க, அதுக்கு முன்னாடி வீக் ஒரு ஷாம்பு சொன்னீங்க, நாங்கள் எதை தான் யூஸ் பண்ணுறது, நான் அதை வாங்கிட்டேன் ப்ரோ, வாவில் ஆப்பிள் சில்வர் ஷாம்பு வாங்கிட்டேன் ப்ரோ, நீங்கள் இப்போ இதை வாங்க சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க, நிறைய கமெண்ட்ஸ் வரும். அப்படி கூட நீங்கள் உடனே வந்து இதை வாங்கணும் நான் யார்கிட்டையும் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நான் முன்னாடி சொன்ன ஷாம்பு கண்டிப்பாக நல்ல ஷாம்புவாக தான் இருக்கும், நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். அது முடிஞ்சதுக்கப்புறம் இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த ஷாம்பு வந்து உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா இப்போ நீங்கள் ஆல்ரெடி ஒரு ஷாம்பு வாங்கினா அது முடிஞ்சதுக்கப்புறம் வந்து நீங்கள் இந்த ஷாம்பு வாங்கிக்கலாம். அப்படி இல்லைனா கண்டிஷனர் மட்டும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா மொராக்கன் ஆர்கன் ஆயில் கண்டிஷனர் பற்றி பார்ப்போம். இதில் மெயின் இன்க்ரீடியன்ட் என்னன்னா மொராக்கன் ஆர்கன் ஆயில், விட்டமின் B5 அண்ட் விட்டமின் E. இதுதான் இதோட மெயின் இன்க்ரீடியன்ட். இதை யூஸ் பண்ணிங்கன்னா உங்கள் ஹேர் வந்து ரொம்பவே ஸ்மூத் ஆகிரும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலாக வந்து நீங்கள் வேறு ஷாம்பு யூஸ் பண்ணிட்டு இருந்தாலும் இதை நீங்கள் வந்து கண்டிஷனர் மஸ்ட் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் ஹேர் ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்கும். இதை வந்து ஸ்மூத் ஹேர் வேணுங்கிறவங்க மட்டுமே ட்ரை பண்ணி பாருங்கள், மற்றவங்க ட்ரை பண்ண வேணாம். எனக்கு வந்து லிட்டில் பிட் நிற்கணும், ஹோல்டாக நிற்கணும் அப்படிங்கிறவங்க வந்து கண்டிஷனர் ட்ரை பண்ணி பார்க்க வேணாம். எனக்கு ஸ்மூத்தாக ஹேர் வேணும் அப்படிங்கிறவங்க தாராளமாக இதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதோட லிங்க் வந்து கீழே கொடுக்குறேன், நீங்கள் வாங்கணும் அதை யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த ப்ராடக்ட்டோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக நான் வாங்கும்போது 500 ரூபா இருந்துச்சு, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 400 தான் வருது. ஸோ மிஸ் பண்ணாமல் சீக்கிரம் வாங்கிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறேன். இந்த வீடியோ மறக்காம நம்ம ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்ப்போம். பாய் எவ்ரிவன்.